வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் விலாகோட தான் வந்திருக்கேன். ஸோ இது நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹேப்பியா ஒரு ரோட் ட்ரிப் போனோம். அந்த விலாக் தான். ஸோ இதுதான் டே 1 நாங்க வீட்லருந்து கிளம்பிட்டோம். பட் அப்போ ரொம்ப வெயில். நாங்க சேஃப்டியா ஹெல்மெட்ஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு எங்களோட பேக் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் கிளம்புனோம். இடையில இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து தான் கிளம்புனோம். பட் வெயில் அதிகமா இருந்ததால கொஞ்சம் ஹைட்ரேஷன் தேவைப்பட்டதால நாங்க வந்து அங்கங்க நிப்பாட்டி ஜூஸ் எல்லாம் குடிச்சோம். வாஷ்ரூம்க்கு வந்து நாங்க என்ன யூஸ் பண்ணோம்னா, அங்கங்க இருக்க பெட்ரோல் பங்க். ஏன்னா எப்படியும் நம்ம பைக் ட்ரிப்ன்றதால பெட்ரோல் போடுவோம் இல்லையா? ஆப்வியஸா அந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா ஏலகிரி டவுனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஹேர்பின் பெண்ட் ஏறணும். அதனால கீழே கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சு ரெடி ஆகிட்டோம். ஸோ கிளைமேட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் டாப் வியூ. இந்த ஹேர்பின் பெண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா, நிறைய வளைவாக சுற்றி சுற்றி போகணும். கொஞ்சம் சேஃபாக போக வேண்டி இருக்கும் அந்த இடத்துல. அந்த ஹேர்பின் பெண்ட் ஏற ஏற நமக்கு கிளைமேட்டோட சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சது. ஒரு கூலிங்கை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒரு வழியாக நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட். ஆல்ரெடி அகோடாவில் வந்து நல்லா சர்ச் பண்ணி ஒரு நல்ல ரெசார்ட்டாக புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து வந்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? அதுக்கு முன்னாடி வாங்க நாங்கள் புக் பண்ண அந்த ஹோட்டலோட ரூம் டூர் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிவி இருந்தது உள்ளே போனதும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அழகான பிரம்மாண்டமான ஸ்க்ரீன். அதை ஓப்பன் பண்ணால் வியூ சூப்பராக இருக்கும். நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பெரிய பெட் அண்ட் டீபாய். அதுக்கப்புறம் இது நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜஸ்ஸு, ஹெல்மெட் எல்லாத்தையுமே இங்கே வச்சுருந்தோம். ஸோ வாஷ்ரூம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வெளியே ஒரு பால்கனி இருக்குது. ஓப்பன் பண்ணதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயுமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஈவன் அது சில் கிளைமேட்டாக இருந்தாலும் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வியூ தான் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணதும் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல, இந்த வியூ தான் தெரியும். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமான ஒரு ரெசார்ட்னே சொல்லலாம். அதை வெளியே அந்த ரூமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் ரீச் ஆக. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் ஈவினிங் பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சும்மா ரெடி ஆகிட்டு கிரி வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக பாட்டெல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் 2 பேரும் பைக்கில் அகெயின் கிளம்பியாச்சு. அந்த லேக் போயிட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான். ஸோ எங்களோட டே 1 வந்து இப்படி தான் போச்சு ஜாலியாக. நெக்ஸ்ட் நாங்கள் அந்த பார்க்குக்கு வந்துட்டோம். லைக் அது ஒரு பார்க் மாதிரி இருந்தது. அட் த சேம் டைம் அங்கேயே வந்து உங்களுக்கு லேக்கும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து குட்டீஸ் எல்லாம் பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு. ஆனால் கொஞ்சம் பெரிய க்யூ இருந்தது. ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவு. ஸோ போட்டிங்காக வந்து நின்றுட்டு இருந்தது. இடையில பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப பசிக்காக வந்துட்டு இருந்தார். சரி, இவருக்கு நம்ம பிஸ்கெட் போடாமல் எப்படி நம்ம போட்டிங் போகிறதுன்னு சொல்லி இவருக்கு பிஸ்கெட்டும் போட்டாச்சு. ஸோ அவரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஒரு வேளையே நான் லைனில் கொஞ்சம் கிட்ட ரீச் ஆனதும் தான் லேக்கே நான் பார்த்தேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது வந்து ஒரு ஈவினிங் டைம். அட் த சேம் டைம் இந்த ரொம்ப க்ரீனியாக, அந்த தண்ணியுமே ரொம்ப க்ரீனியாக இருந்தது. க்ளீனாக தான் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அதை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் வந்து 2 பேருமே வந்து போட்டிங் போனோம். ஸோ செப்ரேட்டாக 2 பேருக்கு போட்டிங்ஸும் இருந்தது, குரூப்பாகவும் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே பக்கத்தில், அதுக்குள்ளே இருட்டிடுச்சு, பக்கத்தில் இருக்க கடையில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நிறைய இந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸு, குட்டி குட்டி டாய்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, பென்ஸு இதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. சரி, குழந்தைங்களுக்கு, அக்கா குழந்தைங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கிட்ஸ்க்கு ஏதாவது நம்ம டாய்ஸ் வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி கிளிகிளிப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நல்லா இருக்கேன்னு சொல்லி இதை நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து நிறைய பென் கலெக்ஷன் இருந்தது. எனக்கு பென் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாத்துலேயும் ஒன்று எடுப்போம்னு சொல்லி கொஞ்சம் பென் கலெக்ஷன்ஸும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கீ செயின்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நம்ம வாங்கலை. ஏன்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு தெரியும், டூரிஸ்ட் பிளேஸ்னாலே ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஓரளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆலோவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் இந்த தைலம், இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அட்வென்ச்சர் பார்க் இருந்தது. நாளைக்கு நம்ம அங்கே போகலான்னு சொல்லி எவ்வளோ ப்ரைஸ் என்னன்னு விசாரிச்சுட்டு ஃபுட் வாங்கிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி டே வந்து ஒரு ட்ராவல், அதுக்கப்புறமா அந்த லேக் போனது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுவோம். பாய்.